நம்மளாம் இப்போ இந்த காது குத்து கல்யாணம் தீபாவளி திருவிழான்னு எல்லா இடத்துலையும் மாசா ட்ரோனை யூஸ் பண்ணி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி ட்ரோனை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க இதே சமயத்தில் நாசா பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் மார்ஸுக்கே ட்ரோன் அனுப்பி மாசா ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த ட்ரோனு ஹெலிகாப்டர்லாம் ஈஸியாக பறந்துடும். ஆனால் மார்ஸில் விஷயமே வேறு. அங்கே இந்த அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி கிராவிட்டி எல்லாமே பூமியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த ட்ரோனை பறக்க விடுறது பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஆனால் நாசா ஒரு சிம்பிளான சயின்ஸை யூஸ் பண்ணி சாத்தியமே இல்லாத இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாசா மார்ஸில் இந்த ட்ரோன் எப்படி பறக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பூமியில் இந்த ட்ரோன் ஹெலிகாப்டர்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ட்ரோனு ஹெலிகாப்டர்லாம் பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவை. த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னால் வந்து உந்து விசை. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து மேலே வரணும்னா என்ன பண்ணுவோம்? நம்மளை சுற்றி இருக்க வாட்டர் மாலிகூல்ஸை கீழே அமுக்கி அதில் கிடைக்கிற ஃபோர்ஸில் நம்ம மேலே மிதப்போம். அது எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதான் எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கும். இதே மாதிரி தான் ட்ரோன் எல்லாமே காற்றுலையும் மிதக்கும். அது எப்படி? இந்த ட்ரோன்லலாம் ரோட்டர் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஜொயின்னு சுற்றுமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்தில் 2500 தடவை சுற்றும். அதாவது 2500 RPM. இந்த ஸ்பீடில் சுற்றும் போது அட்மாஸ்பியரில் அதை சுற்றி இருக்க ஏர் மாலிகூல்ஸை அப்படியே வேகமாக கீழே பிடிச்சி தள்ளும். இப்படி தள்ளும் போது என்ன ஆகும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லாவால் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இதை வச்சு அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரோன்லாம் பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று வந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸ், ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி, மூணாவது வந்து ரோட்டர் ஸ்பீட். நம்ம இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். அட்மாஸ்பியரிக் டென்சிட்டினா ரொம்ப ஈஸி. என்னென்னா, நம்மளை சுற்றி எவ்வளோ ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா வந்து அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி. அதாவது எர்த்தோட கிரவுண்ட் லெவலில் ஒரு கியூபிக் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.29 கிலோகிராம் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரோனோட ரோட்டர் ஸ்பீடை வந்து 2500 RPMல செட் பண்ணிவிட்டு ட்ரோன் ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்க அட்மாஸ்பியரிக் டென்சிட்டியில் இருக்க ஏர் மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் வேகமாக கீழே தள்ளி இந்த ட்ரோன் வந்து ஸ்வைங்னு மேலே பறக்க ஆரம்பிக்கும். இப்படி ஸ்வைங்னு மேலே போயிட்டு இருக்க ட்ரோன் பார்த்தீங்கன்னா 1000 அடி வரைக்கும் தான் பறக்க முடியும். அதுக்கு மேலே பறக்க முடியாது. ஏன், இந்த மனுஷங்களாம் உட்காந்து போவாங்கள்ல பெரிய ஹெலிகாப்டரு, அதுவே வந்து 40,000 அடி வரைக்கும் தான் பறக்க முடியும். அதை தாண்டி அதால் பறக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி. ஏன்னா இந்த அட்மாஸ்பியரிக் டென்சிட்டிங்கிறது ஹைட் ஆக ஆக அதோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது கிரவுண்ட் லெவலில் வந்து இப்போ அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி 1.29 கிலோ இருக்குல்ல, அதுவே மேலே போக போக பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். 40,000 அடிக்கு மேலே அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால இந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் கீழே தள்ளி த்ரஸ்ட் ஃபோர்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. காற்றே இல்லை, அப்புறம் எப்படி பறக்க முடியும்? சரி, இப்போ நம்ம மார்ஸ்க்கு போகலாம். இந்த மார்ஸில் ட்ரோனை பறக்க வைக்கிறதுல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி தான். ஏன்னா பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் மீட்டருக்கு கிட்டத்தட்ட 1.25 கிலோ காற்று இருக்கும். அதே மார்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 20 கிராமுக்கும் கம்மியான அளவு தான் காற்று இருக்கும். இந்த பூமியை கம்பேர் பண்ணும்போது 1,00,000 அடியில் எவ்வளோ காற்று இருக்குமோ அந்த அளவு காற்று தான் மார்ஸில் கிரவுண்ட் லெவல்லே இருக்கும். இப்போ நம்ம பூமியில் யூஸ் பண்ணுற இந்த நார்மல் ட்ரோனை கொண்டு போய் மார்ஸில் வச்சு ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரோட்டர் பிளேடு சுற்றினாலும் காற்று கம்மியாக இருக்கிறதுனால இந்த ட்ரோனால் மேலே பறக்க முடியாது. கரெக்டா? கரெக்டு. ஆனால் நாசா சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஃப்ளையரை பறக்க வச்சே ஆகணும். அதுக்கு இருக்கிறது 2 வழி. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கம்மியான ஏர் மாலிகூல்ஸை அதிக வேகத்தில் கீழே தள்ளி அதில் உருவாகிற த்ரஸ்ட் ஃபோர்ஸை வச்சு மேலே பறக்கணும். அதுக்கு இருக்க வழி என்ன? அந்த ரோட்டரோட RPM வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா 2400 RPMல சுற்றினாலே ட்ரோன் வந்து பறந்துடும். ஆனால் மார்ஸில் அது பறக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 10,000 RPM. அதாவது ஒரு நிமிஷத்தில் 10,000 வாட்டி அந்த ரோட்டர் பிளேடு வந்து சுற்றணும். அப்படி சுற்றணுன்னா நமக்கு என்ன தேவை? அதிக எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு வந்து இந்த சோலார் பிளேட்டு, அப்புறம் அந்த மோட்ரு, இதெல்லாம் அதில் ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. அடுத்து அவங்க 2வது ஒரு ஐடியா யோசிச்சாங்க. அதை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான ஐடியா. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த ரோட்டர் பிளேடோட லெங்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டர் பிளேடு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இது வந்து கம்மியான ஏர் மாலிகூல்ஸை தான் அதால் கவர் பண்ண முடியும். இதுவே இந்த ரோட்டர் பிளேடு வந்து பெருசாக்கும் போது இதால் அதிக ஏர் மாலிகூல்ஸை வந்து கவர் பண்ண முடியும். இப்படி கவர் பண்ணி 3000 RPMல சுற்றினாலே இந்த மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் அதிக வேகத்தில் கீழே தள்ளி த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி அந்த ட்ரோன் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த டெக்னிக்கை நாசா யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளையரோட பேர் இன்ஜினிட்டி. அந்த ரோட்டர் பிளேடு சொன்னேன்ல,
அதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர், அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இதே மாதிரி பெரிய ரோட்டர் பிளேட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பூமியிலே வந்து 1 லட்சம் அடியில் ஹெலிகாப்டர் ஜாலியாக பறக்க வைக்கலாமே அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பெரிய பிளேட்லாம் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமியோட கிராவிட்டினால அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மார்ஸில் இந்த இன்ஜினிட்டிக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா பூமியில் இருக்க கிராவிட்டியில் 38% கிராவிட்டி தான் பார்த்தீங்கன்னா மார்ஸில் இருக்கும். இதனால இந்த ஃப்ளையர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நல்லாவே பறக்கும். இப்போ உங்களுக்கு மார்ஸில் நாசா எப்படி இந்த ஃப்ளையரை பறக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.